சடனாக ஈவினிங் ஒரு பர்ச்சேஸ் விஷயமா வெளியே கிளம்பியாச்சு. வெளியே போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது நம்ம மைண்ட்லாம் எப்படி இருக்கும்? இப்படியே எங்கேயாவது சாப்பிட வச்சு நம்மள அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அப்படியே பெட்ல போய் மல்லாந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் நம்மளை எப்படி கூட்டிட்டு போவாங்க? அந்த ஒரு 4 மணி நேரம் பர்ச்சேஸில் நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்போம், அந்த அளவுக்கு வீட்டுக்கு வர்றதை நினச்சிட்டு ஐயோ என்ன செய்யலாம், என்ன சமைக்கலாம், என்ன சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு ஒரு குழப்பமான எஃப்எம் தான் ஓடிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி டைமில் நம்ம ஹஸ்பண்டே நம்மக்கிட்ட வந்து வெளியே போய் சாப்பிட்லான்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம மனசுலாம்? உங்கள் மனசெல்லாம் எப்படி இருக்குன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேமிலியாக போய் நைட் டின்னர் முடிச்சாச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா அண்ட் குனாஃபாவோட என் டின்னரை நான் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்களேன், இந்த ஹோட்டல் போனதும் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் நான் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்து என்னென்ன ரெசிபி இருக்குன்னு பார்க்குறத விட எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது, இருக்கிறதுல எவ்வளோ கம்மியான ரேட்டோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே திட்டுவார், அந்த மாதிரி சூஸ் பண்ணாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மைண்ட் செட்லாம் ஏன் அந்த மாதிரி தோணுதுன்றது எனக்கு தெரியல. இது மாதிரி யாருக்காவது ஃபீல் ஆயிருக்கான்றதை நீங்களும் சொல்லுங்கள்.